என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐஆர்டி சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ போகணும்? நீ என்ன ட்ரோல் வீடியோ தான் பார்க்க போகிறோம், ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பைக்கில் போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்து ஃபோன் பார்த்துட்டு வந்து ஷேர் ஆட்டோவில் வந்துட்டேன். ரொம்ப பயமாயிடுச்சு. அது வந்து எனக்கு எந்த அளவுக்குனா நடுங்க ஆரம்பிச்சிச்சு ஒரு கட்டத்தில் கையெல்லாம். சம்டைம்ஸ் லைஃப் இப்படியே போயிடுமா சார் அப்படின்னு தோணும் சார். உங்க கூப்பிட்றாங்க, பாப்பா பாருங்க, இங்கே பாருங்க, பாப்பா அப்படி பண்ணுறாங்க பாருங்கன்னு சொல்கிறாங்க. அதை கூட என்னால் பார்க்க முடியல. சில பேருக்கு டீ குடிச்சா தான் ரெஸ்ட் ரூம் போக தோணும். எனக்கு ஃபோனை உள்ளே கொண்டு போனால் தான் ரெஸ்ட் ரூம்க்கே போவேன். மேனேஜர் வேலை எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா, எங்க அப்பாவும் அடிக்ஷன் தான், ஆனால் நான் அடிக்ட் ஆகிறேன்னு சொல்லிட்டு என்னை போட்டு மிதிப்பாரு. ஃபேமிலியில் 2 பேர் வந்தா ஆப்போசிட் சைடில் ஒருத்தவங்க உட்காருவாங்க. 2 பேரும் சேர்ந்து உட்காந்துருவாங்க. எனக்கு என்ன பார்த்து கொஞ்சம் பயமாயிடுச்சு. எந்த இடத்துல அந்த பயம் வந்துச்சு? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. அவங்க பூனை வளர்க்குறாங்க. அதான் சோஷியலி ரெஸ்பான்சிபிள் பொசிஷன்ல இருக்கேன். 11 o'clock ஸ்டார்ட் பண்ணி ஒரு half an hour பாப்போம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றேன். ஏத்தத்திலே இறக்கத்திலே கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பட் அது போது 1 o'clock 2 o'clock ஸ்டாப் பண்ணிடலாம், ஹெட் பாயிண்ட் வரும். பட் இருந்தாலும் ஓகே இன்னும் ஒரு 10 minutes அப்படின்னு சொல்லி லாஸ்டா ஸ்டாப் பண்ணும்போது 3 o'clock. விடிச்சு வச்சு பேசி பேசி பொழுதே வெடிச்சு போச்சுடா. Then morning I have to go to school. பட் இருந்தாலுமே I am seeing the phone. ஏண்டா இதெல்லாம் ஒரு பொளப்பாடா? ஏறலப்பா. ஒரு டீச்சர் நம்ம அப்படிங்கறப்ப இன்னும் கூடுதலா ஒரு மாதிரி இருக்கும். ஆமா, அது டாட்டரை பார்க்க கூடாதுன்னு சொல்றோம். ஸ்டூடண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் அட்வைஸ் பண்றோம், ஸ்கிரீன் டைமை ரெடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. போனை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் பாத்தியா, அந்த வீடியோ phone பார்த்து addiction ரொம்ப மோசமானதா. நைட் வந்து நம்ம பாக்குறோமே, கம்மி பண்ணணும்னு நினைக்கும் போது அதுதான் ஒரு ஹாப்பினஸ் அப்படின்ற மாதிரி தோணுது. போனை உள்ள விட, ஐயோ ஒட்டிக்கிச்சு மாப்ள, கையை ஒட்டிக்கிச்சு. பட் நெக்ஸ்ட் டே எந்திரிக்கும் போது ஹெட் பெயின் எல்லாமே வருது. பட் திரும்ப அதே தான் நான் கண்டினியூ பண்றேன். ரிப்பீட். முடியல தலைவரே, முடியல தலைவரே. நான் வந்து காலைல எந்திரிக்கப்பே வந்து ஃபோன்ல தான் கண்ணு முழிக்கிறது, சோஷியல் மீடியா பார்த்துட்டு தான். குட் மார்னிங். ஸோ ரீல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு அது எந்திரிக்கிறதுக்கு பெட்லேருந்து எந்திரிக்கிறதுக்கே டைம் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தா நைட்டு தூங்குறப்பையும் அதே தான். வந்தா சுட்டா செத்தாரிப்பிட்டு, வந்தா சுட்டா செத்தாரிப்பிட்டு. அதனால என்ன பயம் வருதுன்னா, எனக்கு நான் எப்படி தான் இருப்பேனே எனக்கு தெரியல. எனக்கு யார்கிட்ட பேசவே பிடிக்க மாட்டேங்குது. ஆனா சந்தோஷமா இல்லைங்கய்யா. உங்க மூட உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல. இப்போ இப்போ phone எனக்கு பேச மறந்துருச்சு, ஆரம்பிச்சா நான் அவ்வளவுதான். இருப்பேன் இப்படிதான் இருந்தேனே எனக்கு மறந்துருச்சு. ஏஐ வந்து கொஞ்சமா வந்துருச்சு, அவ்வளோதான். உண்மையிலுமே நான் என்ன நினைக்கிறேனே எனக்கு தெரியல. தெரியல. சீரியஸ் பயம் தான், நியாயமான பயம். உன் நிலைமை நினைச்சா ரொம்ப பிரதானமா இருக்கடா மச்சான். சரி, ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கஸ்டமர் ஒரு நிமிஷம் அந்த பக்கம் திரும்பி நான் ஃபோன் எடுத்து ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சேன். இப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது நான் கஸ்டமர்ஸை மிஸ் பண்ணுறேன். இட்ஸ் a ஸ்டேட்மெண்ட். அவன் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல விரும்புறான். இதனால வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் அப் பண்ண போயிருந்த ஸ்பீட் வந்து இப்போ இல்லை, பண்ண முடியல. ஏன்னா எனக்கு அதை விட ஃபோனோட அடிக்ட் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? எவ்வளவு பிசினஸ் உங்க கணக்குல போயிருக்கும்? எனக்கு ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு 4-5 லட்ச ரூபா வந்து பிரேக் ஆகுது. 4-5 லட்ச ரூபா பிரேக் ஆகுது. இது தெரிஞ்சு இதை விட முடியல. விட முடியல என்ன சார், அதுக்கு எதுவும் அது என்ன, சும்மா ஒரு சின்ன ஒரு சவுண்டு வந்தாலும் உடனே பார்க்கணும். நான் ஒரு தடவை வந்து ஒரு கடைக்கு பைக்ல போயிட்டு அந்த வேலையை முடிச்சிட்டு ரிட்டர்ன் வந்து ஃபோன் பார்த்துட்டு வந்து ஷேர் ஆட்டோவில் வந்துட்டேன். ஸோ அது ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கும் போது நம்ம அதுக்குள்ளே போயிடுறோம். அது என்ன பண்ணுறோன்னே சில நேரங்களில் தெரியதில்லை. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். ஏதோ புல்லட்டோட இன்ஜின் ஆயில் எப்படி மாற்றுறதுன்னு ஒரு வீடியோ பார்க்க போய் நான் பார்த்துட்டே இருந்து கடைசியில் பிரெட் ஆம்லெட் செய்யறது எப்படின்ற வீடியோ வரைக்கும் போகிற மாதிரி அது அப்படியே நம்மள அந்த சஜஷன்ஸை கொண்டு போயிட்டே இருக்கு. நம்மளே எங்கன்னா அதை ரியலைஸ் பண்ணி கட் டவுன் பண்ணா மட்டும்தான் உண்டு. இப்போ எப்படின்னா எனக்கு தெரியாமலே நான் அந்த ஸ்க்ரோல் ட்ராப்ல நான் மாட்டியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சிருச்சா? நான் ரொம்ப டிபெண்டன்ட் ஆயிட்டேன் சார். நான் ஸ்கூல் படிக்கும் போது டிக்ஷனரி இல்லாம நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன். இப்போ நான் எப்படி டிபெண்டன்ட் ஆயிட்டேன்னா மட்டுமே நம்புறேன். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். சரி ஓகே, நம்ம அடுத்து டாக்டர் கிட்ட போலாம். என்னால டாக்டரே நம்ப முடியல. அவர் இந்த மெடிசன் சாப்பிடுங்க சரியாயிடும்னு சொல்லி தான் என்ன அனுப்புறாரு. அப்புறம் என்னாச்சு? செக் பண்ணு. அந்த மெடிசன்ஸ் வந்து நான் சர்ச் பண்ணி பார்க்கறேன். மறுபடியும் ஏஐ செக் பண்றீங்க? பார்க்கறேன், ஏஐ செக் பண்றேன். அப்போ அது எனக்கு ஒரு வேற மாதிரியான டிப்ரஷனை கிரியேட் பண்ணுது. மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா போய் உள்ள உட்கார்ந்திடலாம்னு பாக்குறேன் ப்ரோ. நான் பண்றது தப்பு தான் எனக்கு தெரியுது 100%. ஆனா அதுல இருந்து என்னால வெளியில வர முடியல. முடியுமா? முடியாது. இப்போ அப்படியே புலம்பி கொட்டிட்டீங்க. ஆமா சார், அந்த அளவுக்கு அந்த டிப்ரஷன்ல இருக்கு. ஏன் முடியலன்னு, ஏன் வர முடியல? அது தெரிஞ்ச நான் இங்க வர்றேன். தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். தப்புன்னு தெரியாம அதுல இருந்து வர முடியாம இருக்கிறது வேற. தப்புன்னு தெரிஞ்சு ஏன் வர முடியல? அட போயா, கடுப்பேத்திட்டு இருக்க.
எனக்கு வந்து ஒரு இன்சிடென்ட் வந்து ரொம்ப பயம் உண்டாக்குச்சு. என்னன்னா, நான் ஃப்ரெண்டு கூட கால்ல பேசிட்டு இருப்பேன். அப்பவே ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருப்பேன். இவர்தான் இவருக்கு இதான் வேலை. வருமா? அந்த மாதிரி ரீல்ஸ் என் ஸ்க்ரால் ஃபோன்ல அப்படி பண்ணும்போது நெட்லாம் திடீர்னு கால் வராது. கட் ஆயிருச்சு. நான் ஃப்ரெண்டு தானே அப்புறமா பேசிக்கலாம் கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கால் பண்ணல. டேய் அவன் செத்துட்டான்டா. ஒரு நாளைக்கு அப்புறம் எனக்கு தெரிய வருது அந்த ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. எனக்கு ஐயோ! தெரிஞ்சப்ப கூட அவனுக்கு கால் பண்ணி எனக்கு சாரி சொல்லணும்னு தோணல. என்னப்பா ஏதோ சொல்றியப்பா அப்பா அந்த ரீல்ஸ்ல இருந்து ஒரு சாரி ரீல் தான் அவனுக்கு அனுப்பணும். கம்யூனிகேஷனே ஒரு சோஷியல் மீடியா வழியா தான் இருக்கணுங்கிற மைண்ட் செட் வந்துருச்சு. ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அது வந்து எனக்கு எந்த அளவுக்குன்னா நடுங்க ஆரம்பிச்சிச்சு ஒரு கட்டத்துல கையெல்லாம். நம்மளே இழந்துட்டு வரோம். வேண்டாடா கண்ணு வேண்டாடா கண்ணு உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். இனிமேல் அந்த தப்பு பண்ணிட்டாதீங்களா. நண்பன் பெரும்பாலும் வார்த்தைகளை தான் வெளிப்படுத்துவோம். நான் இருக்கேன் பாத்துக்கலாம். ஆனா அதை கூட ஒரு வீடியோவா தான் பிரசன்ட் பண்ணுங்கிற அளவுக்கு மைண்ட் போயிடுச்சு. எக்ஸாக்ட்லி அது மட்டும் இல்ல. எப்போ உங்களுக்கு பகீர் இருந்துச்சு? ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சார், ஃபர்ஸ்ட் பேபி. ஆனால் அவங்கள கூட என்னால் பார்க்க முடியல. பார்க்க முடியலன்னா பாப்பா என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம ரீல்ஸ் தான் பார்க்கும். அவங்க கூப்பிடுறாங்க பாப்பா பாருங்க இங்க பாருங்க பாப்பா அப்படி பண்றாங்க பாருங்கன்னு சொல்றாங்க. அதை கூட என்னால பார்க்க ஃபோனே முடியல. நோண்டிட்டு நடக்காது. டே டு டே ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்லாமே மொபைல் தான் யூஸ் பண்ணுறது. ஈவன் ப்ரஷ் பண்ணும்போது ரைட் ஹேண்டில் ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கேன்னா லெஃப்ட் ஹேண்டில் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே. ஐயோ! குளிக்க போகும்போது உள்ள ஸ்பீக்கரும் கொண்டு போயிடுவேன். சில பேருக்கு டீ குடிச்சாதான் ரெஸ்ட் ரூம் குளிக்கும் கூடயா? போகும். ஃபோனை உள்ள கொண்டு எப்படி? போனா ரெஸ்ட் ரூம் ஸ்பீக்கர் கேட்போம். போட்டு வச்சுப்பாங்க. பாத்ரூம் போகும்போது யூஸ் பண்ணுவோம். மேனேஜரா இருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு half an hour ஒர்க் இருக்கும், அவ்வளவுதான். வேற ஒர்க்லாம் கிடையாது. ஒரு நிமிஷம் இந்த மேனேஜர் வேலை எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா நானும் கூட கொஞ்சம் அங்க அப்கிரேட் ஆகியிருக்கலாம். நான் இதனால அப்கிரேட் ஆகாம இருக்கிறேன். அதுதான் இஷ்யூ. ஏன் எது நடந்தாலும் உங்களுக்கு ஒருத்தர் எடுத்து சொல்லணும். மேல வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு ஏன் இதை விட முடியல? அதுதான் ப்ராப்ளம். முடியல. முடியல. அம்மா வந்து இங்க பெட்ரூம்ல தான் இருப்பாங்க, நான் ஹால்ல இருப்பேன். ஏதாவது ஒரு ரீல்ஸ் நான் அனுப்புவேன், இங்க தான் இருக்காங்க, அவங்க கிட்டே பேசியிருக்கலாம் இல்லையா? இதெல்லாம் Create பண்ணுவாங்க. ஃபேமிலியாவே இதுல ஆமா, எனக்கும் அவங்களுக்கு தான் போட்டியே. என்னையா இது? நான் ஒரு 10 மணி நேரம் யூஸ் பண்றேன், அவங்க 12 மணி நேரம் யூஸ் பண்ணுவாங்க. ஃபேமிலியாவே வந்திருக்கீங்களா? அப்பா எங்க இருக்காங்க? அப்பா இப்போ மதுரையில இருக்காரு. ஆமா, உங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்க முடியும்? நக்கல்யா அவனுக்கு. நான் காலேஜ் படிக்கிறேன். எனக்கு ஒரு எக்ஸாம் செமஸ்டர் எக்ஸாம் முன்னாடி ஒரு 10 நிமிஷம் கேப் கிடைக்கும் படிக்கிறதுக்கு. ஆனா அப்ப கூட நான் ரீல்ஸ் தான் பார்ப்பேன். எக்ஸாம் போனா பேப்பர் ஃபர்ஸ்ட் क्वेश्चनே தெரியாது, மறந்துரும். அப்ப கூட நான் பார்த்த ரீல்ஸ் வா வா பக்கமா அந்த சாங் தான் ஞாபகம் வரும். ஆனா டான்ஸ் ஐயே! நம்மளும் டிவி பார்ப்போம், ஆனா ஃபோன் பார்க்கறது இல்ல. ஆன்சர் தவிர எல்லாம் ஞாபகம் சீரியல் பார்த்துக்கிட்டு டிவி ஆனா நான் அடிக்ட் ஆவறேன்னு சொல்லிட்டு என்ன போட்டு மிதிப்பாரு. ஜெனரலா ஃபேமிலில ரெண்டு பேர் வந்தா ஆப்போசிட் சைடுல ஒருத்தங்க உட்காருவாங்க. This is the first time seeing ஃபேமிலியா. சூப்பர். ஒவ்வொருத்தருக்கும் கோபம் இருக்கு, இது எப்படியாவது விடணும்டா அப்படின்னு இருக்கு. உங்க போனா நினைச்சு இதை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யலாம். நான் பண்ணாம அதை விட வரேன்னா உன் எனக்கு இவங்க ஃபோன் கிடையாது அப்போ. உங்க போன் உடைக்கல. அதான் Really? ஏன் அவ்வளோ கோவம்? எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. அது உங்க போன் எடுத்து வச்சிருந்தா இன்னும் நல்லா இருக்கும். கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். உண்மையிலே உங்க போன் தானா? காரணம் நம்மளுக்கு தெரியாம போச்சே. ஏன் அவ்வளோ கோவம்? எல்லாத்தையுமே இழுக்குது சார். இதனால ரொம்ப ப்ராப்ளம் வருது சார். ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் நான் எக்கச்சக்கமா ஃபேஸ் பண்ணிருக்கேன். புது போன் வாங்கி ரொம்ப மெஜாரிட்டி அவங்க phone தான் போல இது இல்லனா ஐ வில் பீ சோ ஹாப்பி. அதை விட்டா ஆனா விட முடியல சார். உடச்சிட்டீங்களா? அடுத்த போன் வாங்கி. That is the only reason. எனக்கு இந்த என்வாயரன்மென்ட்ல எனக்கு இது இருக்கு. இதோட வேற புது மாடல் வாங்கிடுவாங்க நினைக்கிறேன். கேக்குறது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை. ஆனா எனக்கு இது வேண்டாம். ஓகே. புது மாடல் வேணும். எல்லா போன்ல வந்து வீடியோ முதல்ல மக்களை வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இது இது என்ன, முன்னாடி எல்லாருக்கும் சின்ன வயசுல நம்ம அதாவது 90s இருக்கிறவங்களுக்குலாம் ஃபோன் இல்லாம டிவி இருந்துச்சு. டிவி அடிக்ஷனா இருந்தோம். கார்ட்டூன் பார்க்கறது, சீரியல் பார்க்கறது. அது கூட நிறுத்தி வச்சிருவோம். அதாவது நம்ம இப்போ வெளியில போயிட்டோம்னா ஒன்றும் கிடையாது, வெளில போய் விளையாடுவோம், இது பண்ணுவோம். இப்போ என்ன ஆச்சுன்னா வெளியில விளையாடுறதே கம்மியாயிட்டு, விளையாடுறதே ஃபோன்ல தான் விளையாடுறாங்க, பேசுறதும் ஃபோன்லயே இருக்கு, எல்லாமே ஃபோன்லயே போயிருது. முன்னாடி அப்பா அம்மா எல்லாம் இந்த போன்லாம் இருக்காது, அதனால அவங்க நம்ம போன் யூஸ் பண்ணும்போது திட்டிட்டு இருப்பாங்க, எப்ப பாரு போன். இப்ப அவங்களே யூஸ் பண்ணும்போது
என்னடா அதான் எங்க வீட்லயுமே அப்படிதான். எங்க அப்பாலாம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க ஃபோன்லாம். ஸ்மார்ட் ஃபோன்லாம் வாங்கிக்கோங்கன்னு சொன்னா வேண்டவே வேண்டான்ட்டாங்க. சும்மா ஒரு வாட்டி யூஸ் பண்ண அவ்வளோதான். அவங்க அதுலயே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா எல்லாமே வந்துருது. எதுக்கு அது அப்படின்னு மாதிரி ஆகுது. நானும் ஃபோன் யூஸ் பண்ணுவேன். இந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். நான் ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் தவிர அதுக்குன்னு ஒரு டைம் அவ்வளோதான். அந்த டைம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் தவிர உட்காந்து ஃபுல் டைம் உட்காந்து பார்க்கறது அதுக்காக நான் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். முன்னாடி நான் கல்யாணம்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னா இந்த ஃபேஸ்புக்கில் வந்து என் ஃப்ரெண்டு ஏதாவது மீம் வரும் அதை பார்த்துட்டு எல்லாமே டேக் அடிச்சுக்கிட்டு இருப்போம் உட்காந்து. அதுக்குன்னு ஒரு இது பண்ணிட்டு இருப்பேன். அதே மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வாட்ஸ்அப்பில் ஸ்டிக்கர் மட்டும்தான் அனுப்புவான். அதாவது ஹாய்னு அனுப்பலாம், அதுக்கு ஒரு ஸ்டிக்கர் அனுப்புவோம். என்ன பண்றேன்னு கேட்டா அதுக்கு ஒரு ஸ்டிக்கர் அனுப்புவான். ஸ்டிக்கர் மட்டும் தான் அனுப்புவான். இவங்களே பார்த்துருக்காங்க. வெறும் ஸ்டிக்கர் மட்டும் தான் வரும். உட்காந்து தேடிக்கிட்டு இருப்பான் ஸ்டிக்கர். இதுக்கு இப்போ நம்ம ஏதாவது கேட்டோம்னா அதுக்கு ஸ்டிக்கர் தேடிட்டு இருப்பான். ரொம்ப நேரம் ஆகும். நான் யூடியூப் மட்டும் தான் பார்ப்பேன். மத்தபடி வேற எந்த சோசியல் மீடியால நான் அடிக்ட்லாம் கிடையாது. யூடியூப் இருக்கு, அதுல நிறைய எனக்கு இன்ஃபர்மேஷன் அந்த சமைக்கிறது தான் முக்கியமா பாக்குறது. சும்மா ரீல்ஸ் அப்பப்போ பாக்குறது அவ்வளவுதான் தவிர ரொம்ப இவங்க சொல்ற மாதிரி இப்போ 10 மணிக்கு பார்க்க ஆரம்பிச்சோன்னா 3 மணிக்கு அந்த அளவுக்குலாம் கிடையாது. 10 மணிக்கு பார்க்க ஆரம்பிச்சோன்னா ஒரு 10-20க்குள்ளேயே முடிச்சிரும். அவ்வளவுதான் தவிர மேபி அந்த அளவுக்குலாம் போக மாட்டோம். நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும்.